சொல்ல மாட்டேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. அல்லேலூயா. வீட்டு பிரேயர் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் நீரூற்று ஒன்று. அல்லேலூயா. நான் 92 ரட்சிக்கப்படும் போது என்னுடைய ஊழியமே வீட்டு பிரேயருடைய ஊழியம்தான். அல்லேலூயா. அப்போ வீட்டு பிரேயர் நம்ம வைக்கிற நோக்கம் என்னன்னா, நாம் மட்டும் விடுதலை அடைவதில்லை, அதை நம்பி வருகிறவர்களுக்கும் கர்த்தர் என்ன பண்றாருங்க, விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை வெட்கப்பட்டோம், வேதனை அடைஞ்சிருக்கிறோம், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மன குழப்பம் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் இருக்கு. ஏன் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம்? ஏன் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இந்த போராட்டம்? நம்ம நல்லா தான் ஜெபிக்கிறோம், நல்லா தான் சர்ச்சைக்கு போகிறோம், கர்த்தருக்கு எல்லாமே நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் அப்படி? என்னைக்கா கேள்வி கேட்டிங்களா? நிறைய கேள்வி கேட்டிருக்கிறோம். சரிங்களா? அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு பதிலை தேட போகிறோம். இல்லையா? ஏன் ஆண்டவர் நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி சோதிக்கிறாரு? நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணி சோதிக்கிறாரு இல்லையா? வேற ஊர்ல எவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுவோம் இல்லையா? யார் யாருக்கோ என்னென்னலாம் வருது, ஆனால் எனக்கு மாற்றம் வந்திருக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் யார் யாருக்கோ என்ன வந்து இப்போ சில உனக்கு என்ன வந்திருக்கு, உனக்கு வந்ததில் நான் என்ன செய்ய போறேன், அதான் கர்த்தருடைய வார்த்தை. எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 16, 17 நாம் வாசிப்போம். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி ரட்சியும். கர்த்தாவே, நல்லா கவனிச்சிங்க, நீர் எனக்கு துணை செய்வதை, என்னை தேற்றுகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாகிய ஒரு அடையாளத்தை காமித்தாலும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுங்க? கர்த்தாவே எனக்கு துணை செய்யும், தேற்றும், பகைஞர்கள் கண்டு வெக்கம் அடைந்து அனுகூலம், ஒரு அடையாளம். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 6 காரியங்கள் இதுல சொல்லப்பட்டுகிறது. அல்லேலூயா. முதல் காரியத்தை நான் மட்டும் சொல்லிட்டு நான் சுருக்கமா முடிச்சிடறேன். நீர் எனக்கு துணை செய்யும், நீர் எனக்கு துணை செய்யும். திக்கற்றவர்களுக்கு தேவனானுங்க எப்பொழுதும் துணையாக இருக்கிறவர். இல்லையா? எந்த வகையில தேவன் நமக்கு வந்து துணை செய்வார், எந்த சூழ்நிலை நமக்கு துணை செய்வார்? இப்ப நம்முடைய வாழ்க்கையில எடுத்துங்களேன், நமக்கு எப்போது ஒரு பிரச்சனை வரும்போது யார் வந்து நமக்கு உதவி செய்வார்? ஏசாப்பா இல்லைன்னா நம்ம இல்லை, அது வேற விஷயம், விட்டுருங்க. நம்ம உறவுகளுக்கு முன்பாக நான் கஷ்டப்படுறேன், ஒரு பிரச்சனைன்னா இவர் வந்து எனக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார், இவர் எனக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நபர் நிச்சயமா ஏதாவது ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் இருக்கும்போது கூட அதை தாண்டி என்ன பண்ணுவாங்க, நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியாது, ஒரு உதவியோ ஒரு நன்மையை செய்வாங்க இல்லையா? இப்போ 2 லட்ச ரூபா கடனை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே 10,000 ரூபா என்ன பண்ணுவாங்க, சரி என்னால முடிஞ்சு அப்படின்வாங்க. அப்போ வந்து இந்த 2 லட்சம் கடன் அடைக்கிறது யாரா இருப்பாரு? நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவனால் மட்டும்தான் முடியும். அப்போ துணை எப்போ வருதுன்னா, எல்லாரும் என்னை தள்ளி ஒதுக்கும் பொழுது, எல்லாரும் என்னை தள்ளி ஒதுக்கும் பொழுது, அப்போ ஒதுக்கப்படும் போது என்னை கர்த்தர் மட்டும் பார்க்கிறார். என்னை யார் பார்க்கிறாருங்க? நல்லா நீங்க கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. நம்ம நிறைய பேர் எதுல தோத்து போறோம்னா, பிரச்சனை வரும்போது ஜெபத்தை விட்டுரும், பிரச்சனைகள் வரும்போது ஜெபிக்கிறதை விட்டுரும், பிரச்சனை வரும்போது தேவனுடைய ஆலயத்தை தேடுவதை மறந்து விடுகிறோம், பிரச்சனை வரும்போது பைபிளே நம்ம என்ன பண்றதில்ல, எடுக்கிறதுல. அப்ப இதுதான் நம்முடைய குறை. எதுதாங்க? நம்முடைய வாழ்வுக்கு முன்னேற்றத்தை பிசாசனுக்கு ஒரே ஒரு குறிக்கோள். பிசாசனுக்கு என்ன குறிக்கோள்? அவனுக்கு என்ன குறிக்கோள்? நீ யாருக்கிட்ட போக கூடாது, நீ ஏசாப்பட்ட போனா என்ன ஆயிடுவ, நல்லதை விடுதலை கிடைச்சிடும், நன்மை கிடைச்சிடும் தெரியும். அப்போ போக விடாததுக்கு என்ன பண்ணுவான்? நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுக்கணுமோ, என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்கணுமோ என்ன பண்ணுவான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒன்னு டீச்சர் மூலமா கொடுப்பான், இல்ல சக ஃப்ரெண்டு மூலமா கொடுப்பான், இல்ல வீட்டுல இருக்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மூலமா கொடுப்பான், இல்ல மாமனார் மாமியார் மச்சான் மூலமா கொடுப்பான், இல்ல சபையில இருக்கிற போதகர் மூலமா கூட கொடுப்பான். இதெல்லாம் தாக்கு பிடிக்காம நம்ம என்ன பண்ணுவோம், தாக்கு பிடிக்காம என்ன பண்ணுவான், ஓடி வந்துடும். என்ன வந்துடும்? அப்ப அவன் 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 என்ன பண்றாங்க, ஜெயிச்சிடறான். அவன் என்ன பண்றான்,
அவன் காரியத்தை அவன் சாதித்து விடுகிறான். அல்லையா? அப்போ அவனுடைய காரியத்தை சாதிக்க விடாதபடி முறியடிக்கிறவர்களா நீங்கள் நானும். யாருங்க? நீங்கள் நான் என்ன பண்ண முறியடிக்கிறேங்க. இப்ப தாவீதை பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு தான் சாப்பாடு கொடுக்க வரான். யாருக்கு? சகோதரர்களுக்கு வெறும் ஆகாரத்தை கொடுக்க வரான். அவனுக்கு தெரியும் எனக்கு துணை யாரு? தேவன் ஒருவர் தான். மற்றவங்களுக்கு எல்லாம் துணை யாரா இருந்தாங்க? அங்க கூடி இருந்தவங்களுக்கு எல்லாம் துணை யாரா இருந்தாங்க? அவங்க கையில வச்சிருக்கிறது கேடகமும் ஈட்டியும், இதுதான் அவங்களுக்கு துணை. ஆனா தாவீதுக்கு மட்டும் யார் துணையா நம்பினா? கர்த்தர் மட்டும்தான் துணை. அதனாலதான் அவனால தைரியமா பேச முடியுது. யாரால? தேவ பிள்ளைகள் எப்பொழுது நீ தைரியமா பேசுற ஆரம்பிச்சுட்டால பிசாசு கீழே விழுந்துடுவான். அல்லையா? நம்ம யாருங்க? தேவனால் சாதிக்க பிறந்தவர்கள். நம்ம யாரு? தேவனால் சாதிக்க பிறந்தவர்கள். தோல்வியோடு வாழ்வதற்காக கிறிஸ்து நம்மளை ரட்சிக்கல, நமக்கு அந்த அன்பையும் கொடுக்கல, அந்த ரத்தத்தையும் சிந்தல. தோக்கிறதுக்கு காரணம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? ஒரு குறிப்பிட்ட சில வாழ்க்கையில பிரிவினை வருதோ, சில வாழ்க்கையில புரிந்து கொள்ளாமல் போகுது. என்னன்னா, நீ முழுக்க முழுக்க யாரை சார்ந்திருப்ப? கடவுளை தவிர்த்துட்டு மனுஷன் மேல அன்பு வச்சிருப்ப. யாரை தவிர்த்துட்டு? கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நீ மனுஷனுக்கு அதிகமாக அன்பு செலுத்தும் போது என்ன பண்ணுதுங்க? அந்த அன்பை தான் கர்த்தர் என்ன பண்ணாங்க? பிரிச்சு வைக்கிறார். எந்த அன்பை? அந்த அன்பை தான் பிரிச்சு வைக்கிறார். இப்ப ஆபிரகாமு ஈசாக்கு மேல பிரியமாக இருந்தா, அதனால ஆண்டவர் ஈசாக்கு எனக்கு பலி கொடுன்னு கேட்கிறார். யாரை கேட்கிறாரு? ஈசாக்க பலி கொடு. அப்ப யோபு பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் யாருமே பாவம் செய்ய கூடாது, பிள்ளைகள் மேல் கவனம் வைத்தனால என்ன பண்றாங்க? அந்த பிள்ளைகளுக்கு உண்டான சோதனையை அவர் கொடுக்கிறார். அப்ப சாத்ரா மேசேகள் ஆபேல் என்பவர்களை கர்த்தர் எப்படி சோதிக்கிறார்னா, இவர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சோதனைக்கு உட்படுத்துகிறார். இவ தெரிஞ்சே கொண்டு போய் அவரை நெருப்புல போட வைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தேவன் செய்வாரா? செய்வார். நம்மளை ஒடிக்கி 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 உருவாக்குவார். நம்மள என்ன பண்ணுவாருங்க? அவருக்கேற்ற பாத்திரமாக. யாருக்கேற்ற பாத்திரமாக? அவர்கிட்ட இல்லாத சொத்தா, அவர்கிட்ட இல்லாத பணமா நீ கொடுத்து அவர் திருப்தி ஆகும்போது, அவர் திருப்தி ஆகுறதுன்னா உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக அவருக்கு ஒடுக்கி அவருக்காக நீ அர்ப்பணிக்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அதற்கேற்றபடி அன்பை செலுத்துவார். அல்லையா? அப்போ நம்ம யாருமே என்ன பண்றலங்க? நம்மளை வழி நடத்தின விதங்கள் வேற. அல்லையா? எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட பாருங்க, மனத்தாழ்மை கிடையாது. பைபிள் படிக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது? அன்பா இரு. என்னவா இரு? சொல்லுங்க. அன்பா இரு. நான் யாருக்கிட்ட மட்டும் அன்பா இருப்பேன்? ஏசப்பா கிட்ட மட்டும் அன்பா இருப்பேன். ஏசு ராஜா, ஐ லவ் யூ டாடி, நீங்க ரொம்ப நல்லவர் அப்பா, உங்களை போல யாருமே இல்லப்பா. அப்பா அவர் சொல்லுவாரு, ஏப்பா பக்கத்துல ஒருத்தர் கொடுத்துருக்குறப்பா, அவர்கிட்ட அன்பா இருப்பா, அவரை நேசிப்பான. நம்ம யாரை நேசிக்க மாட்டோம்? யாரை நேசிக்கணும்? ஆனா நம்ம யாரை போய் நேசிக்கிறோம்? அப்ப நம்ம போய் ஏமாத்துக்காரங்க தானே, போலியா தானே நடிக்கிறோம். அப்ப அதெல்லாம் பாக்குற. அப்ப உண்மையான அன்பு வருகிற வரைக்கும் என்ன பண்றாருங்க? அந்த அன்பினால் நம்மளை சோதிக்கிறார். எதனாலங்க? அன்பினால சோதிக்கிறார். அப்ப அந்த அன்பு ஆனது என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துக்குள்ள நெருங்க வைக்கிறது. கிறிஸ்துக்கிட்ட என்ன பண்ணுது? நம்மளை ஊண்டி தள்ளுகிறது. இல்லையா? அப்போ என் வாழ்க்கைக்கு நான் வெட்கப்படாமல் தோல்வி அடையாமல் இருக்குன்னா எனக்கு ஒரு அடையாளம்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அடையாளம். இல்லையா? அப்போ தேவன் ஒரு அடையாளத்தை நோக்கி என்ன பண்றாருங்க? நம்மளை நடத்திட்டு இருக்காரு. இப்போ ஒரு அடையாளம் என்ன பண்றாருங்க? ஒரு அடையாளம். அப்ப அந்த அடையாளத்துக்கு நோக்கி நம்ம என்ன பண்ண பயணிக்கணும். அப்ப கிறிஸ்துடைய அன்பு ஏன் நமக்கு துணை செய்யல? கிறிஸ்துவானவர் ஏன் நமக்கு விட்டு தூரம் நிக்கிறாரு? இதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா ஏசப்பா என்னைக்கு நம்மளை விட்டு தூரமா நிக்கல, நாம் தான் அவரை விட்டு என்ன பண்றாங்க? தூரமா நின்று கொண்டு இருக்கிறோம். ஒண்ணு ஆதி காலத்துல ரட்சிக்கப்பட்ட அந்த ஜெபம் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே இல்லை. ஆதி நாட்கள் இயேசுவை தேடின அன்பு இன்னைக்கு யாருக்கிட்டையுமே கிடையாது. அன்னைக்கு கீழ்ப்படிந்த குணம் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே கிடையாது. அன்னைக்கு விட்டு கொடுத்த குணம் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே கிடையாது. இப்போ இப்படி ஏகப்பட்ட குறைகளை வச்சுக்கிட்டு நம்ம எதை தர்றோங்க? எனக்கு நிறைவு வேணும், எனக்கு என்ன வேணும்? நிறைவுன்னா எப்படி கிடைக்கும்? கிடைக்குமா? கிடைக்காது. இல்லையா? அப்ப தேவனுடைய சோதனைகளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். இல்லையா? பாருங்க, சாத்ரா மேசேகள் ஆபேர்கள் என்பவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளம்னா கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். என்ன சொல்றாங்க? தேவன் எங்களை காப்பாற்றுவார். அப்ப ராஜா சொல்றாரு, நீங்க நாங்க வச்சதை நீ என்ன பண்ணணும்? இதே ஆகும். நல்ல கொஞ்ச நாள்ல வந்துடும். அதுவும் செட் எல்லாம் மாறிட்டு வரும்போது நிறைய வரும்போது ரகசியவர்கள் நம்ம தூக்கிடணும். பூமியில நம்ம வாழக்கூடாது. இல்லையா?
அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கடைசி காலம் நெருங்கிடுச்சு, கர்த்தருடைய வருகை சமீபமாச்சு. இந்திய தேசத்துக்குள்ள கிறிஸ்துடைய ஊழியத்துடைய காரியங்கள் நெருக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது, வாசலெல்லாம் அடைத்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ தேவன் சீக்கிரமாக வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த வருகைக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? போவதற்கு ஆயத்தமாக நம்மளை உருவாக்கி கொள்ளணும். அப்போ இவங்களுக்குள்ள அங்க ஒரு காரியம் என்னன்னா, நம்ம தேவனை தவிர வேறு ஒன்றையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி ஒரு கடினமான ஒரு சோதனைக்குள்ள கொண்டு போய் கர்த்தர் போடுறாரு. எதுக்குள்ள போடுறாரு? ரொம்ப நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அன்பு காமிச்சான்னு அவரை போல அன்பு காட்டுற தேவனே கிடையாது. வச்சு செஞ்சாருன்னா அவரை போல வச்சு செய்ய மாட்டோம். யார் போல? அந்த அளவுக்கு வச்சு செய்வாரு. எப்படி? என் மேல பிரியமாயிட்டாருன்னு வச்சுங்களேன், பயங்கரமா வச்சு செய்வார். அல்லையா? விடவே மாட்டார். என்ன பண்ணாரு? உன்னை நெருப்புல கொண்டு போடுவாரு, கடல்ல கொண்டு தூக்கி போடுவாரு, மீன் வயிற்றுல போடுவாரு, எரிகோ கோட்டைக்கு முன்னாடி போய் நிறுத்துவாரு, யோதான் பக்கத்துல போய் நிறுத்துவாரு. நீ என்னடா பண்ற, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கூடிய இருந்து என்ன பண்ணுவாரு? பார்ப்பாரு. அப்போ இந்த சாத்ரா மேசைகள் என்ன பண்றாங்க? தன்னுடைய காரியத்துல வைராக்கியமாக இருந்தாங்க. யாருக்கு துணை நிற்பார்? அதான் மெயின். அவங்க என்ன பண்ணாங்க? எந்த ஒரு காரியத்திலும் என் தேவனை தவிர மற்ற எந்த காரியம் எனக்கு என்ன கிடையாதுங்க, முக்கியத்துவம் இல்லை என்று வைராக்கியம் பண்ணாங்க. அப்ப அவங்ககிட்ட ராஜா கிட்ட கேட்கும் போது ராஜா சொல்றான், நீங்க இது பண்ணியாங்கன்னு சொல்ல. அப்ப என்ன சொல்றாங்க? ராஜா, உனக்கு நாங்க உத்தரவு சொல்வதற்கு அவசியம் கிடையாது. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனை எங்களை தப்பிவிக்க வல்லவராக தான் முதல் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாங்க? அவங்க கண்ணுக்கு முன்னாடி எது இருக்குது? இப்போ அவங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்குது? நெருப்பு இருக்குது. ஆனா இவங்க சொல்ற வார்த்தை என்ன? நம்ம சொல்லுவோமா? இப்படிதான் கேட்போம். அவங்க என்ன தெரிஞ்சு அவ்வளவு தைரியமா பேசுறான், போல்டா பேசுறான். என்ன பண்றாங்க? எப்போ தேவ பிள்ளை போல்டா பேசுறாங்க. யாருக்கிட்ட தலை குனிகிறதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கல, தலை நிமிர்ந்து நடக்க வச்சிருக்கிறாரு. அது கணவனா இருந்தா சரி, மனைவியா இருந்தா, பிள்ளைங்க, கணவனுக்கு கீழ்ப்படியணும், செய்யக்கூடிய காரியத்தை செய்யணும். அடிமை கிடையாது. என்ன கிடையாதுங்க? அடிமை கிடையாது. பைபிள் அந்த மாதிரி ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. அல்லையா? அவருக்கு உண்டான பணியை நீ செய்யக்கூடிய ஒரு இது. அதே போல அவர் மனைவிக்கு உண்டான பணியை செய்யணும். அப்படி சொல்ல அவன் புருஷனே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் அழகா தெளிவா சொல்லுது. அப்ப கர்த்தர் பாக்குறாரு இல்லையா? அப்ப இது என் பிள்ளை எனக்கு ஏத்த குணம் என்ன பண்ணல, வரல. அப்ப அந்த குணத்தை ஏத்துக்கிற மாதிரி என்ன பண்ணாரு? ஒரு சோதனையை கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்றோம்? அந்த சோதனையில இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணல, சோதனையே வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு ஓடிடுறோம். எதை வேணான்ட்டு? சோதனையே வேணான்னு ஓடிடுறோம். சோதனை சகிக்கணும். சோதனை சகிக்கிற மனுஷன் தான் பாய்க்கணும். அப்ப இந்த மனிதர்கள் அங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். அவ்வளவுதான். அப்ப அவன் என்ன சொல்றான்? அப்ப அந்த ராஜா கிட்ட முன்னாடி இருந்து அவ்வளவு தைரியமா பேசுறான். யாருக்கிட்ட உட்காந்து? அந்த ராஜா கிட்ட எப்படி பேசுறான்? மிகுந்த தைரியமா பேசுறான். நம்ம பேசுவோமா? பேச முடியுமா நம்மளால? என்ன பண்ணுவோம்? ஐயா சொல்லுங்க ஐயா, நான் பண்ணிடுறேன் ஐயா, என்ன எழுதி தூக்கி போட்டுறாதீங்கயா, ஐயோ அந்த நெருப்பை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குதுயா, சொல்லுவோமா? அதான் நீங்கள் நான் யாருங்க? அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? அழகா சின்ன பிரச்சனை கொடுத்து நம்மளை தூக்கிட்டு போய் வெளியே கொண்டு போய் தனியா வச்சிடலாம். இல்லையா? அப்ப அவங்க சொல்றாங்க, இடைவிடாம நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ராஜாவே உன் கையில இருந்து எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். 2 பாயிண்ட கர்த்தர் பிடிச்சிட்டாரு. யார் பிடிச்சிட்டாரு? தேவன் பிடிச்சிட்டாரு. என் மேல ஒருத்தன் வைராக்கியமா சொல்றானே, என் மேல நம்பிக்கை வச்சு ஒருத்தன் பேசுறானே, இவனை நான் எப்படி வெக்கப்பட விட்டுருவேன்? விட்டுறாரா? விட்டாரா? ஆனா நம்ம என்ன பண்ணுச்சு? ஐயோ தூக்கி போட்டு நெருப்புல போட்டாங்களே, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். என்னடா கடவுள் நம்பின கடவுள் எங்க தூக்கி போட்டாரு? நெருப்புல போட்டாரு. இதுக்கு அந்த கடவுளை தேர்ந்தோம். ஆமென். அப்படிதான் நம்ம குணம் இல்லையா? நெருப்புல போட்டாலும் சரீரம் வேகாது, தலைமுடி கருகாது, ட்ரெஸ் கருகாது, நீ அழகா நெருப்புக்குள்ள உலாவி கொண்டிருப்பாய். இல்லையா? தூக்கி போட்டு விட்டார் அவர் என்ன பண்றாரு? அவங்களோட சேர்ந்து இவரு நெருப்புல உலாவுறாரு. யாரு? கவனிச்சிங்களா? பிரச்சனை உன்னுடையது அல்ல, பிரச்சனை கர்த்தருக்குரியது. ஆனா பிரச்சனையை ஜெயிக்கிறது தான் நீ முயற்சி எடுக்கணும். பிரச்சனை பின்னாடி நீ போக கூடாது. பிரச்சனை என்ன பண்ணுவோம்? பின்னாடி வரணும். நீ பிரச்சனை முன்னாடி போனா அது உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. நாய் குலைக்கும் போது பாத்துருக்கீங்களா? குலைச்சுதான் ஓடிக்கிட்டே வருவாங்க. சட்டு நின்று பாருங்களேன், அது நிற்கும். பாத்தீங்களா? அது போலதான் பிசாசன.
நீ ஓட ஓட உன்னை துரத்திக்கிட்டே இருக்கும். நீ நின்னு பார்த்தீன்னு வச்சுக்க, பிசாசு உன்கிட்ட வரமாட்டான். அப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணலாம், தேவ பிள்ளைகள் முதலாவது எனக்குள் இருக்கிறத நான் அறியணும். எனக்குள் இருக்கிறத நான் அறியணும். எனக்குள்ள தேவனுக்கு கொடுத்த வைராக்கியம், தேவன் கொடுத்த தன்னம்பிக்கை, தேவன் கொடுத்த அந்த கிருபை நம்மள அந்த அவங்க பேசுனாங்க, அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆவினர் இறங்கினார், நாலாவதாக உலாவினார், அந்த ராஜாவை மறந்து போனா, அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் மறந்து போனாங்க. இவர்களுடைய ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு தேவன் சொல்லி யார் அறிக்கை செய்றார்? ராஜாவை. அது போலதான் உங்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லி உன் சொந்த பந்தங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் நாம வாழ்ந்து காட்டுறது, அதான் வாழ்க்கை. அல்லையா? போய் மொழியில உட்கார்ந்து அழுகிறதோ இல்லை 4 பேர்கிட்ட போய் நம்ம பிரச்சனையை சொல்றதுக்கோ கர்த்தர் வைக்கல. அந்த அபிஷேகத்துல நம்ம என்ன பண்ணுங்க, வளரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரோடு வைராகியமா இருங்க. எப்படிப்பட்ட நெருப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சுனாமி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் சரி, கர்த்தர் கூட இருந்தே காப்பாற்றுவார். ஆமென். அல்லேலூயா.